மக்கள் வெள்ளத்துல 70 அடி உயர பிரம்மாண்ட விநாயகர் சாலைகள்ல வலம் வந்தது பார்த்த எல்லாருமே மெய்சிலிர்ப்புக்கு ஆளாக்கியிருக்கு. இவ்வளோ பெரிய விநாயகரா பார்த்த எல்லாருமே பிரமிப்புல ஆழ்ந்திருக்காங்க. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஹைதராபாத் பகுதியில பிரம்மாண்டமான 70 அடி உயர விநாயகர் சிலை வைக்கப்பட்டு அந்த சிலை ஊர்வலமா எடுத்து செல்லப்பட்டு ஏரியில கரைக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஊர்வலத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. பிரம்மாண்டமான 70 அடி உயர விநாயகர் சாலைகள்ல வலம் வரத பார்த்த மக்கள் மெய்சிலிர்ந்து போயிருந்திருக்காங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய கைரதாபாத் பகுதியில இப்படி பிரம்மாண்டமான 70 அடி உயர விநாயகர் சிலை வைக்கப்பட்டு இத்தனை நாட்களா பூஜை செய்யப்பட்டிருந்திருக்கு. அதை தொடர்ந்து நகரனுடைய முக்கிய சாலைகள்ல இந்த விநாயகர் சிலைய ஊர்வலமா எடுத்துட்டு போயிட்டு ஹுசேன் சாகர் ஏரியில விநாயகர் சிலைய கிரேனை கொண்டு தண்ணியில கரைச்சிருக்காங்க. இத பார்த்த பக்தர்கள் பொதுமக்கள் மெய்சிலிர்ந்து போயிருந்திருக்காங்க. மக்கள் வெள்ளத்துல பிரம்மாண்ட விநாயகர் வலம் வந்தது பார்வையாளர்கள் மத்தியில பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கு. எக்ஸ்ப்ளோர் வித் தருண் அப்படின்ற பக்கத்துல இருந்து இப்படி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திடீரென அறிவாளோட வீட்டுக்குள்ள இருந்த நபரை இளைஞர் ஒருத்தர் தாக்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிரிக்கெட் போட்டி காரணமா இந்த மாதிரி கொடூர செயல்ல இளைஞர் ஈடுபட்டதா கூறப்படுது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்புக்காரன்காடு பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவரு தன்னுடைய வீட்டுல இருக்கும் போதுதான் திடீர்னு இளைஞர் ஒருத்தர் அறிவாளோட வந்து இவரை சராமாரியா தாக்குனதா கூறப்படுது. இவரை தாக்கிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு போன நிலையில ஈஸ்வரனை மீட்டு சிகிச்சைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து மகுடஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. வீட்டுல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் இருசக்கர வாகனத்துல 2 இளைஞர்கள் வந்ததுல ஒரு இளைஞர் மறைச்சு வச்சிருந்த அறிவாளை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருந்த ஈஸ்வரனை சராமாரியா தாக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. மேலும் அந்த நபர் ராசி கவுண்டனூர் பகுதியை சேர்ந்த தங்கதுரை அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில கிரிக்கெட் போட்டியில ஏற்பட்ட தகராறின் காரணமா இந்த மாதிரியான